கூட்டணி. செயல் புரிகின்ற பொழுதே அவன் அனுபவிப்பான். தன்னுடைய சிந்தையில் எழுகின்ற மாற்று நிலை என்பது அவன் சிந்தையை மட்டுமே அது தன் பலத்திலிருந்து மாறுபட வைக்குமே தவிர அதுகாரும் அவன் அத்தகைய சிந்தையை காட்டுகின்ற மனிதனில் செயல் புரியவில்லை என்றால் அவனுக்கு கர்ம வினை செயல் புரியாது என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அதன் பொருட்டே அதன் பொருட்டே இதுகாரும் அறிஞர்கள் மாண்பு கொண்ட நற்பெரு மகான்கள் கூறிய அற்புதமான தொகை அருள்மொழிகளில் இருந்து அவரவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே அருள்மொழிகளாக தமிழ் மொழிகளில் கூறப்படுகின்ற அற்புதமான தொகைய உரை நடைமுறைகள் அவை பிராட்டி முதற்கொண்டு அற்புதமாக இதிகாசங்களாய் விளங்கக்கூடிய ராமாயண மகாபாரத நிலைகளிலே மானிடன் எவ்வாறு வாழ வேண்டும், அவன் வாழ்வதற்குரிய அடிப்படை நிலைகள் என்ன, நல்வாழ்வு என்றால் என்ன என்கின்ற நிலைகளை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கணங்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதனை உணர்ந்து கொண்டு அதன் பால் பயணப்படுகின்ற ஒவ்வொரு மானிடனும் இறையால் கைவிடப்படான். ஒருபோதும் இறை அவனை கைவிடாது என்பதே கலியுக சூட்சமம். அது கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சூட்சமம். ஒருபுறம் மாற்று நிலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் புண்ணியமான சித்த சிவநிலைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்நிலைகள் எல்லாம் அதனை வேறறுக்க செய்கின்ற அற்புதமான இது போன்ற சச்சங்கள் நிகழ்வுகளின் மூலமாகவே கலியுகம் வேரோடு அகற்றப்படும் என்கின்ற அற்புதமான நிலைகளை அகத்தியன் நாம் பறைசாற்றுகின்றோம். இச்சிவசபையின் மூலமாக மாநிலர்களுக்கு இப்பூவுலகிற்கு இது போன்ற சச்சங்கங்கள் உயிருக்கு உயிராக உயிரோடு ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சித்தர்கள் எம் போன்ற சித்த கணங்கள் எல்லாம் ஒன்றாக உடன் வந்து அமர்ந்து அவனை வழிகாட்டும். அவன் நல்வழி செல்கின்ற பொழுது அவனை கரம் பிடித்து இழுத்து நல்வழிக்கு இழுத்து சிவனோடு அமர வைத்து இச்சபைகளின் மூலமாக இது போன்ற நற்சச்சங்கங்களின் மூலமாக கூறுகின்ற அருள்மொழிகளால் கலியுகம் வேறறுக்கப்படுவது உறுதி என்று அகத்தியன் யாம் இச்சபையின் மூலமாக பறைசாற்றி அமர்ந்திருக்கின்றோம்.